உண்மையில ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சந்திப்பொன்று இங்கே நடந்தது. மிகுதியாக இருக்கின்ற 10 தமிழ் அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யப்படணும் என்று நாங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களை வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். மற்றும் ஒரு செய்தி. தேசிய சிறை கைதிகள் தினம் 12ஆம் தேதி பின்பற்றப்படுகின்றது. இந்த தினத்தை முன்னிட்டு குடும்ப சந்திப்புகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அரசியல் கைதி ஆனந்த சுதாகரனின் தாயார் 28 வருடங்களாக சிறையில் வாடும் அரசியல் கைதியான ராமச்சந்திரனின் குடும்பத்தினர், குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் ஆகியோர் குறித்த சிறை கைதிகளை இன்றைய தினம் பார்வையிட்டுள்ளனர். இதன்போது ராமச்சந்திரனின் பேரப்பிள்ளைகளான சிறுவர்களும் சிறைக்குள் சென்று அவரை பார்க்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான விடுதலை நீரை ஆனந்த சுதாகரன் வழங்கி வைத்தார். முருகையா கோமகன், குரலற்ற குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். தேசிய சிறை கைதிகள் தினத்தினை முன்னிட்டு இன்றைக்கு குடும்ப சந்திப்பு ஒன்று சிறை கைதிகளுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இந்த சிறைச்சாலை நிர்வாகத்தால். அந்த வகையில் ஆனந்த சுதாகரன் மற்றும் ஆனந்த சுதாகரன் அரசியல் கைதியையும் ஏனைய அரசியல் கைதிகளையும் இன்றைக்கு கண்டி போகம்புர சிறைச்சாலைக்கு பார்வையிட வந்திருந்த நாங்கள். உண்மையில ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சந்திப்பு ஒன்று இங்கே நடந்தது. கனத்த இதயத்தோட வெளியில வரைக்க மிகுந்த பாரத்தோட கண்ணீரோட அவர்களும் நாங்களுமாக இங்கே வெளியில வந்திருக்கிறோம். அந்த குறுகிய நேரம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தியாலம் அவரோட தொட்டு உணர்ந்து இந்த பிள்ளை ஒரு வருடத்துக்கு பிறகு தொட்டு உணர்ந்து கதைச்ச ஒரு சம்பவம். அதை விட அப்பா மகளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட ஒரு சம்பவம். இந்த ஒரு கனதியான ஒரு வலி நிறைஞ்ச இந்த சந்திப்பு நிரந்தரமாக இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படணும் என்று இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தேசிய சிறை கைதிகள் தினத்தை முன்னிட்டு வளமையாக கைதிகள் விடுதலை செய்யப்படுறது வளமை, ஆனால் இந்த முறை இடம்பெறவில்லை. எனவே இந்த கைதிகள் விடுதலை செய்யப்படுற இந்த நேரத்தில் மிகுதியாக இருக்கின்ற 10 தமிழ் அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யப்படணும் என்று நாங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களை வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் ஆனந்த சுதாகரன் மற்றும் ஏனைய அரசியல் கைதிகள் தங்களுடைய விடுதலை நீரை எங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறார்கள். இந்த விடுதலை நீருக்கு ஊடாக தங்களுடைய விடுதலை ஆத்மார்த்தமாக கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இந்த எதிர்பார்ப்புகளை இந்த நாட்டின் தலைவர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம்.